ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 10th சோசியலில் வந்து குடிமையியலில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம். இன்ன வரையும் வந்து நம்ம புவியியலுக்கான வந்து பாக்ஸ் கண்டென்ட் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அது வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க வந்து அதில் பாருங்கள். இது வந்து குடிமையியலில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இந்திய அரசியலமைப்பு அந்த லெசனில் உள்ள பாக்ஸ் கண்டென்ட் எல்லாம் இதில் பார்ப்போம். ஃபுல்லாக நம்ம வந்து 10th பாக்ஸ் கண்டென்ட் தான் பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா பார்த்துங்க. ஏன்னா குரூப் 4 வந்து 10th உள்ள தமிழ், சயின்ஸு, சோசியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள பாக்ஸ் கண்டென்ட்டு. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜெடா என்பவரால் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் வந்து அவரோட கைப்பட வந்து எழுதப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இத்தாலி பாணியில் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா வந்து பிரேம் பெஹாரி நரேன் ரைஜெடா. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜெடா என்பவரால் வந்து அவர் கைப்பட எழுதப்பட்டது. அடுத்து பாருங்கள், பிரெஞ்சு புரட்சியோட ஆண்டு நல்லா பார்த்துங்க. 1789 ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு வந்து முக்கியத்துவம் தரப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அந்த முழக்கங்கள் வந்து எந்த புரட்சியில் வந்து மெயினாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பிரெஞ்சு புரட்சியில் 1789 அதை தான் வந்து முகப்புரையில் வந்து இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை சொல்கிறாங்க. 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதை நமக்கு 1976 42வது சட்ட திருத்தத்தில் கூட வந்து இந்த திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்க. இதில் இந்த பாக்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டுனா 1789. அடுத்து பாருங்கள், உரிமைகள் சமத்துவம், சுதந்திரம் அந்த உரிமை கொடுத்துருக்காங்க. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்ட வந்து தீர்வு காணும் உரிமை. ஸோ மொத்தம் வந்து 6 உரிமைகள் வந்து இருக்குது. இது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த உரிமைகளில் வந்து பொருந்தாதது எது அப்படின்னு வந்து கொடுத்துட்டு அதில் இந்த எல்லா உரிமையுமே கொடுத்துட்டு அவங்க கேட்ட கேள்வி வந்து என்னென்னா இதில் வந்து நமக்கு வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு இருந்துச்சு. அந்த ஆப்ஷனில் வந்து சுரண்டலுக்கு உண்டான உரிமை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு எழுத்து பார்க்கும்போதே தெளிவாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரியான கேள்விகள் வந்து ஒரு உதாரணம். அடிப்படை உரிமைகளில் வந்து பொருந்தாதது எது அப்படின்னு கொடுத்துட்டு சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமையை வந்து ஆப்ஷனில் சுரண்டலுக்கு உண்டான உரிமை அப்படின்னு வந்து வச்சுருந்தாங்க. பல பேர் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்கில் வந்து அந்த கொஸ்டின் ரொம்ப ராங்காக போட்டுட்டாங்க. நீங்கள் படிக்கும்போதே நல்லா பார்த்துக்குங்க. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஸோ மொத்தம் எத்தனை உரிமை வந்து இருக்குது? 6 உரிமை வந்து இருக்குது. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்டிக்கிள் வந்து என்னென்ன ஆர்டிக்கிள் வந்து இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்கள், சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஸோ நம்ம ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் வந்து அனைவரும் சமம் அப்படின்னு. பிரிவு 15 என்ன சொல்லுதுன்னா மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் வந்து பாகுபடுத்துவது வந்து தடை செய்து அப்படிங்க. பிரிவு 16 வந்து பொது வேலை வாய்ப்புகளில் வந்து சம வாய்ப்பு அளித்தல். பிரிவு 17 வந்து தீண்டாமை ஒழித்தல். ரொம்ப ரிப்பீட்டட் கேள்வி வந்து இந்த 14, 17 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிவு 18 என்ன சொல்லுது? இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து நீக்குதல் அப்படிங்க. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 வந்து என்ன? மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவது வந்து தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் வாய்ப்பளித்தல், சம வாய்ப்பளித்தல். பிரிவு 17 வந்து தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர பட்டங்களை நீக்குதல். அதான் சமத்துவ உரிமை. சுதந்திர உரிமை அப்படின்னா வந்து சமத்துவ உரிமை அப்படின்னா வந்து 14 to 18 வரையும் வந்து சமத்துவ உரிமை. சுதந்திர உரிமை வந்து 19 to 22 வரையும் இருக்கிறது வந்து சுதந்திர உரிமை. 17 வந்து தீண்டாமை ஒழித்தல் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 19 பேச்சுரிமையை வந்து கேட்டிருக்காங்க. பிரிவு 19 பேச்சுரிமை. கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் தொழில் செய்யும் உரிமை. இதெல்லாம் பிரிவு 19 வந்து வருது. மெயினாக அவங்க கேட்குறது
பேச்சுரிமை வந்து எந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது. பிரிவு 20 வந்து என்ன, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை தான் ஆர்டிக்கல் 20. பிரிவு 21 என்ன சொல்றாங்கன்னா, தனி மனித சுதந்திரத்தை தான் சொல்லும். வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொடக்க கல்வி பெறும் உரிமை தான் வந்து 21A. அது மாதிரி எப்படி 14, 17, 19, 21A ரொம்ப முக்கியம். 14னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், 17னா வந்து தீண்டாமையை வந்து ஒழித்தல், 19 வந்து பேச்சுரிமை, 21 வந்துன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட ஆர்டிகிள்ஸ். பிரிவு 22 என்ன சொல்லுதுன்னா, விசாரணையின்றி யாரையும் கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஸோ பிரிவு 20, 22 டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. இதே பிரிவு 22 வந்து சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஸோ வந்து என்ன சொல்லணும், சமத்துவ உரிமை அப்படின்னா வந்துன்னா 14 to 18 வரை இருக்குது சமத்துவ உரிமை. சுதந்திர உரிமை அப்படின்னா 19 to 22 வரை இருக்குது வந்து சுதந்திர உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமைனா 23, 24. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஸோ இது வந்து என்னென்னா குழந்தை தொழிலாளர் பற்றின இந்த 2 ஆர்டிகிள்ஸு. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் வந்து மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 என்ன சொல்கிறாங்கன்னா, தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். இதுவும் 24 ரொம்ப ரிப்பீட்டட் கேள்வி. குழந்தை தொழிலாளர் முறை தடுத்தல் வந்து எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா வந்து 24. இதே கொத்தடிமை முறை, கட்டாய வேலை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் அப்படின்னா வந்து 23. ஸோ சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து 2 ஆர்டிக்கல் வரும், 23, 24. 23 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கட்டாய வேலை, கொத்தடிமை முறை வர்றதெல்லாம் வந்து 23 அந்த மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இதே 24 வந்து குழந்தை தொழிலாளர் முறை வந்து தடுத்தல் வந்து 24. சமயசார் உரிமை வந்து 25 to 28. 4வது உரிமையில் அதில் உள்ள ஆர்டிகிள்ஸ் வந்து 25 to 28. இந்த 25 என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த சமயத்தையும் வந்து ஏற்கவோ பின்பற்றவோ பரப்பவோ உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. இதே 26 வந்து சமய விவகாரங்களை வந்து நிர்வகிக்கும். அந்த ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட் தான் எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. சமய விவகாரங்களை வந்து நிர்வகிக்கும் உரிமை அப்படிங்கிறாங்க. இதே பிரிவு 27 வந்து எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வரி செலுத்துவதற்கான சுதந்திரம் இல்லை, வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 என்ன சொல்றாங்கன்னா, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. நம்ம வந்து வார்த்தையில் ரொம்ப விளையாடிடுவாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செலுத்துவதற்கான சுதந்திரம்னு கொடுத்துருவாங்க, கலந்து கொள்வதற்கான உரிமை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. நல்லா பார்த்துங்க. பிரிவு 25னா எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 26 வந்து சமய விவகாரங்கள் வந்து நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 வந்து வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். இதே பிரிவு 28 வந்துன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமை. ஸோ சமய சுதந்திரம் பற்றின ஆர்டிகிள் வந்து 25 to 28 வரையும் வந்து வரும். கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. பிரிவு 29 வந்து என்னென்னா, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு தான் 29. இதே 30 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை வந்து 30 வந்து சொல்கிறாங்க. 29 வந்து கலாச்சார பாதுகாப்பு, சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பு. இதே பிரிவு 30 வந்து சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. இதுதான் கல்வி கலாச்சார உரிமை. இது வந்து முக்கியமான ஆர்டிகிள். வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து சொல்கிறாங்க. பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி வந்து உரிமையை பெறலாம். அதை வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறாங்க. பிரிவு 22 தான் தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை வந்து பெறுதல். ஸோ வந்து ஆர்டிகிள் வந்து நல்லா பார்த்துக்குங்க. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சமய சுதந்திர உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து 3வது வரும். அதை நோட் பண்ணுங்க. சமத்துவம், சுதந்திரம், சுரண்டலுக்கு எதிரானது, அதுக்கப்புறம் தான் வந்து என்ன கல்வி கலாச்சாரம், இதெல்லாம் வரும் பார்த்துங்க. அந்த ஆர்டர் வந்து நல்லா கரெக்டாக பார்த்துங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை. ஏன்னா ஆர்டர் வைஸ் அவங்க கேட்பாங்க. கல்வி கலாச்சார உரிமை,
அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஸோ மொத்தம் 6 உரிமைகள் வந்து இருக்குது. அதில் பிரிவு 14 19 பேச்சுரிமை, 17 தீண்டாமை ஒழித்தல். இதை வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க பார்த்துங்க. சிறுபான்மை வந்து கல்வி நிறுவனங்களை வந்து நிர்வகிக்கும் உரிமை, ஆர்டிக்கிள் வந்து 30. இதெல்லாம் வந்து அதே மாதிரி குழந்தை தொழிலாளர் முறை வந்து தடை செய்யும் எந்த ஆர்டிக்கிள்னால் 24 வரும். ஸோ அதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கேள்விகள், பொறுத்துக்காகவும் வைப்பாங்க, நேரடியாகவும் கேட்பாங்க. மேபி குரூப் 4ங்கிறதுனால வந்து நேரடியாக ஒரு லைனாக சிங்கில் கேட்டுட்டு போகலாம். ஏன்னா ஈஸியான கொஸ்டின்ஸை நமக்கு குரூப் 4 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் குரூப் 4. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து ஸ்ட்ரைட் லைன்லேயும் கேட்டுட்டு போயிடுவாங்க. நல்லா பார்த்துங்க. இதை அடுத்து இது வாங்க. இது வந்து சொத்துரிமையை பற்றி அடிப்படை உரிமையிலேருந்து அதை வந்து சட்ட உரிமையை வந்து மாற்றிடுவாங்க சொத்துரிமையை. அது எந்த ஆண்டுனா 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி தான் அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்து உரிமை வந்து நீக்கப்பட்டது. ஸோ பிரிவு 31 தான் வந்து இருந்திருக்கு. அதை நீக்கி எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னா பிரிவு 307 வச்சுருக்காங்க. பிரிவு 31லேருந்து எடுத்து அதை 300A வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க சொத்து உரிமையை. ஸோ அதை வந்து அடிப்படையாக உரிமையை வந்து சட்ட உரிமையாக வந்து மாற்றிட்டாங்க. எந்த ஆண்டுனா 1978. எந்த சீர்திருத்தம்னா 44வது சீர்திருத்தத்தின்படி, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமை வந்து பட்டியலிலிருந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பெற்று சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. பிரிவு 12 பிரிவு சட்டப்பகுதி வந்து பகுதி 12ல் பிரிவு 307 கொண்டு போய் வச்சுட்டாங்க சொத்துரிமையை. 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி சொத்து உரிமையானது பிரிவு 31லேருந்து நீக்கப்பெற்று அரசியலமைப்பு சட்டப்பகுதி 12ல் பிரிவு 300Aயில் சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக கேட்டிருக்கிறது வந்து என்ன, இது எந்த சட்ட திருத்தம் அது கேட்டிருக்காங்க சொத்து உரிமையோடது, அந்த ஆண்டும் அந்த சட்ட திருத்தம் தான் சொத்து உரிமைக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. சொத்து உரிமை வந்து எப்போ நீக்கப்பட்டது அப்படின்னா வந்து 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி தான் அடிப்படை உரிமை நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக மாற்றப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், இதுவும் பாக்ஸ் கண்டனில் கொடுத்துருக்காங்களா பார்த்துங்க. அடிப்படை உரிமைனா என்ன, அரசு நெறிமுறை உடுத்தும் கோட்பாடுகள்லாம் என்ன, அந்த டிஃபரன்ஸ் பார்த்துங்க. ஏன்னா வந்து இது வந்து கூற்றுகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடிப்படை உரிமை அப்படின்னா வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலேருந்து பெறப்பட்டவை தான் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறாங்க. இதே அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னா வந்து அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஸோ அடிப்படை உரிமை அப்படின்னா வந்து அமெரிக்கா, அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை எங்கேருந்து எடுத்திருக்காங்க, அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. இதே அடிப்படை கடமைகள் அப்படின்னா வந்து ரஷ்யாலேருந்து எடுத்திருப்பாங்க. அந்த அடிப்படை உரிமைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை வந்து சுருக்கவோ நீக்கவோ முடியாது. ஸோ அடிப்படை உரிமையில் கையை வைக்க முடியாது கவர்மெண்ட்டாலன்னு சொல்ல வர்றாங்க. இதை வந்து என்ன நீதிமன்ற சட்டத்தால் தான் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அரசுக்கு வந்து வெறும் அறிவுறுத்தல் மட்டும்தான் செய்யும், எந்த நீதிமன்றத்தாலையும் கட்டாயப்படுத்த முடியாது. எப்படி அரசாங்கத்தால் அடிப்படை உரிமையை வந்து இன்னும் சுருக்கவோ நீக்கவோ முடியாதோ, அதே மாதிரி தான் வந்து அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் வந்து நீதிமன்றத்தால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு என்ன பண்ண முடியும்னா அரசுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த கோட்பாடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன அடிப்படை உரிமை என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சட்ட ஒப்புதல் வந்து பெற்றவை. இந்த உரிமைகள் வந்து நாட்டின் வந்து அரசியல் ஜனநாயகத்தை வந்து வலியுறுத்துகின்றன அப்படிங்கிறாங்க. இதே அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தார்மீக மற்றும் அரசியல் வந்து ஒப்புதலை பெற்றவை. இந்த கொள்கைகளை நேர்மையை செயல்படுத்தும் பொழுது சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் வந்து உறுதியாகிறது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது கம்பேரிசன் பண்ணும்போது குழப்பம் வருதுங்க. இல்லை ஏதாவது ஒரு இதை பற்றின கண்டென்ட் வந்து தெளிவாக இருந்துக்குங்க. அடிப்படை உரிமைகள் அப்படின்னா அதை கரெக்டாக இருந்துக்குங்க. அடிப்படை உரிமைகள் என்னென்னா அமெரிக்காலேருந்து எடுத்திருக்காங்க. அரசாங்கத்தால் வந்து இந்த உரிமையை வந்து சுருக்கவோ நீக்கவோ முடியாதுங்கிறாங்க. ஆனால் நீதிமன்றத்தால் வந்து செயல்படுத்த முடியும். இந்த நீதிமன்றத்தால் இந்த சட்டத்தால் நீதிமன்ற சட்டத்தால் அந்த அடிப்படை உரிமைகளை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து சட்ட ஒப்புதலை பெற்றவை அப்படிங்கிறாங்க. இதன் மூலம் என்னென்னா இந்த உரிமை மூலம் வந்து அரசியல் ஜனநாயகத்தை வந்து வழிபடுத்துகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள்னால் அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த கோட்பாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அரசுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல்கள் தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து நீதிமன்றத்தால் வந்து கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவை வந்து தார்மீகம் மற்றும் வந்து அரசியல் ஒப்புதலை பெற்றவை. இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் வந்து உறுதியாகின்றது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, இது வந்து என்ன தொடக்க கல்வி பெறும் உரிமை கூட நம்ம பிரிவு ஆர்டிகல் 21A வச்சுருக்காங்கன்னு சொன்னோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21Aவின் கீழ் தொடக்க கல்வி வந்து ஒரு அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிவு 45லேருந்து பிரிவு 21Aக்கு கொண்டாந்து வச்சுருக்காங்க அது அடிப்படை உரிமையாக. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
2002 86வது சட்ட திருத்தம் பிரிவு 21(a)ல வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை வந்து அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதுதான் நம்ம இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் கண்டென்ட். ஸோ 2002ல் 86வது சட்ட திருத்தத்தின்படி பிரிவு 45லேருந்து எடுத்துகிட்டு வந்து பிரிவு 21(a)ல தொடக்க கல்வி பெறும் உரிமையை வந்து அடிப்படை உரிமையாக வந்து சேர்த்துருக்காங்க. அதான் நம்ம இந்த பாக்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பாருங்கள், துறைகள் பாருங்கள். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு வந்து இருக்கும். இது வந்து என்னென்னா நமக்கு பொறுத்துகாவாக கேட்கலாம். தற்போது அதிகாரப்பதிவு என்பது நடுவண் அரசு பட்டியலில் வந்து 100 துறைகள் வந்து இருக்குங்கிறாங்க. மாநில அரசு பட்டியலில் வந்து 61 துறைகள் வந்து இருக்குது. ரெண்டுக்கும் பொதுவான பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குன்னா 52 துறைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. 1976 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி மாநில பட்டியலேருந்து 5 துறைகளை வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றியிருக்காங்க. எந்தெந்த துறைகள் அப்படின்னா வந்து கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம், இதையும் மாற்றிருக்காங்க. மொத்தம் 5 கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று கல்வி, 2வது காடுகள், 3வது அளவுகள் மற்றும் எடைகள், 4வது வந்துன்னா பறவைகள் மற்றும் வந்து வனவிலங்கு பாதுகாப்புகள், 5 என்ன சொல்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அந்த அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகத்தெல்லாம் வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் என்னென்னா மொத்தம் 3 பட்டியல் நம்ம இருக்குது பார்த்துக்கோங்க. ஒன்று நடுவண் அரசுக்கான பட்டியல், அதான் மத்திய பட்டியல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 100 துறைகள் வந்து இருக்குது. இதே மாநில பட்டியலில் வந்து எத்தனை துறைகள் வந்து இருக்குன்னா 61 துறைகள் வந்து இருக்குது. ரெண்டுக்கும் பொதுவான பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குன்னா 52 துறைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. 1976 42வது திருத்தத்தின்படி மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு என்னென்ன துறைகள்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் ரொம்ப முக்கியம் வந்து பட்டியல், மத்திய பட்டியலில் 100 துறைகள், மாநில பட்டியலில் 61 துறைகள், பொதுப்பட்டியலில் 52 துறைகள். அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. அடுத்து வந்து ராஜமன்னார் குழுவை பற்றி எந்த ஆண்டு அமைச்சிருக்காங்கன்னா 1969. இது எந்த அரசு அமைச்சது அப்படின்னா ஜென்ரல், இது வந்து மத்திய கவர்மெண்ட் இல்லை, தமிழக அரசு தான் அதை வந்து அமைச்சிருக்காங்க. ராஜமன்னார் தலைமையில் வந்து ஒரு 3 கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க. எதுக்காக இந்த குழு அமைச்சாங்க அப்படின்னா வந்து மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக தான் இந்த ராஜமன்னார் கமிட்டியை வந்து அமைச்சிருப்பாங்க. 1969 தமிழக அரசு அமைச்சதான் ராஜமன்னார் கமிட்டி. அந்த ராஜமன்னார் கமிட்டியில் வந்து 3 கொண்ட குழு தான் வந்து ராஜமன்னார் கமிட்டி. இது எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் பற்றி ஆராய்கிறதுக்காக தான் இந்த ராஜமன்னார் கமிட்டி. இதே வந்து நம்ம சர்க்காரியா குழு அப்படின்னு வந்து படிப்போம். அதுவும் வந்து மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராயதான். ஆனால் அதை அமைச்சது வந்து மத்திய அரசு அமைச்சிருப்பாங்க. இந்திரா காந்தி அவர்கள் பிரிவில் தான் அமைச்சிருப்பாங்க 1983. அதையும் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு செம்மொழி அறிவித்த ஆண்டு அப்படின்னா வந்து 2004 அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். அதில் முதல்ல அந்த மொத்த செம்மொழி அந்தஸ்தே 6 மொழிக்கு தான் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு தமிழ் 2004, அடுத்து சமஸ்கிருதம் வந்து 2005, தெலுங்கு கன்னடம் 2008, மலையாளம் வந்து 2013, ஒடியா வந்து 2014. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மொழிகளுக்கு வந்து செம்மொழிங்கிற அந்தஸ்து எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 2004. மொத்தம் 6 மொழிகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு தமிழ் மொழி 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. பொறுத்துகளை கேட்பாங்க. 42வது சட்ட திருத்தம் வந்துன்னா ஒரு சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அரசியலமைப்புலேயே வந்து 42வது சட்ட திருத்தம் தான் ஒரு சிறு அரசியலமைப்பு கேட்பாங்க. சிறு அரசியலமைப்பு என்ன அழைக்கப்படுவது வந்து எந்த ஆர்டிக்கல், எந்த விதி அப்படிலாம் கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணுங்க. 42வது சட்ட திருத்தத்தை தான் சிறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. அடுத்து பாட சுருக்கம் எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம எப்படி தமிழில் வந்து இந்த மொழித்திறன் பயிற்சி, கலைச்சொல் அறிவோம் இதெல்லாம் பார்க்குறோமோ அதே மாதிரி வந்து சயின்ஸு சோசியலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அந்த பாட சுருக்கம். நீங்கள் இவ்வளோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்டாக வந்து இதுலேருந்து கூட எடுக்கிறாங்க. நமக்கு நல்லா வந்து தெரியுது. நீங்கள் வந்து உங்களுக்கு டயம் இல்லை, எந்த புக்குமே லைட்டாக மைண்டு டென்ஷன் ஆகிட்டீங்க எக்ஸாம் டயத்தில் அப்படிங்கிறதுல எல்லா லெசனுக்கான பாட சுருக்கமாவது பார்த்துட்டு போயிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டினாவது கை கொடுக்கும். ஏன்னா இதுலேருந்து எடுக்கிறாங்க கேள்விகள். நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. அமைச்சரவை திட்டக்குழு 1946ஆம் ஆண்டின் கீழ் அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அமைச்சரவை திட்டக்குழு வந்து எந்த ஆண்டு அப்படின்னா வந்து 1946.
இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து கூறுகிறது. இதை வந்து கேட்பாங்க, எந்த ஆர்டர் வைஸ்ன்னு கேட்பாங்க. சமதர்ம சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, ஜனநாயகம், அதாவது மக்களாட்சி, குடியரசு, அந்த ஆர்டரில் வந்து நம்ம எழுதணும். சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா வந்து லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள்னா என்னென்னா நகர அரசில் வந்து வசிப்பவர் தான் வந்து சிட்டிசன் அப்படிங்கிறாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் கூற்றுப்படி வந்து 32வது சட்ட திருத்தத்தை வந்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என ஒரு அடிப்படை உரிமையை வந்து பாதிக்கப்படும் போது நம்ம வந்து நீதிமன்றத்தை அணுகி வந்து நம்ம உரிமையை மீட்டுக்கலாம் அப்படிங்கிறதான் ஆர்டிக்கிள் வந்து 32. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை தான் வந்து 32. அந்த 32வது ஆர்டிக்கிளில் தான் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் அரசியலமைப்புக்கு இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்பாங்க, ஏன் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னா அம்பேத்கர் வந்து எந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாருன்னு சொன்னால் 32 ஆர்டிக்கிள் 32 வந்து அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்றவர் யார் அப்படின்னா வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். கேள்வி இதுதான் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது எப்படினாலும் அவங்க கேட்கலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு தெளிவாக படித்து வச்சுங்க. எந்த ஆர்டிக்கிள், அதை யார் சொன்னாங்க, அதை என்னன்னு சொன்னாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 2004 வந்து இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகைகளை வந்து செம்மொழியாக அறிவித்தது. அதாவது செம்மொழியாக அறிவித்த ஆண்டு வந்து எது மொழிகளைனா 2004 அதுதான் சொல்கிறாங்க. மொத்தம் செம்மொழி அந்தஸ்து வந்து 6 மொழிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் மொழி நம்ம தமிழுக்கு தான் 2004, அடுத்து சமஸ்கிருதம் 2005, கன்னடம் தெலுங்கு 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து குடிமையில ஃபர்ஸ்ட் லெசன் தான் வந்து பார்த்துருக்கோம். அதில் உள்ள பாக்ஸ் கண்டென்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க பாக்ஸ்லாம் அதிகமாக எடுக்கிறாங்க, அதை நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு தடவை ரிப்பீட்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். ரிவிஷனை அதிகப்படுத்துங்க. இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது, ரொம்ப அதிகப்படுத்துங்க ரிவிஷனை. என்ன படிக்கிறீங்களா இந்த வீக்கெண்டில் வந்து எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம 10th வந்து புவியியலுக்கான எல்லா பாக்ஸ் கண்டென்ட்டுமே கொடுத்துருக்கோம். அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க அதில் பார்த்துங்க. பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.